நடிகர் யோகி பாபு மற்றும் செந்தில் நடிப்பில் அடுத்த படம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அஃபிஷியலாக வெளியாகிருக்கு. செந்தில் அவர்கள் லால் சலாம் படத்துக்கு அடுத்ததா இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸாக லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசனோட இனிமேல் என்ற ஆல்பம் சாங்ஸ் யூடியூப்பில் வெளியாகி செம ட்ரெண்ட் ஆகிட்டு வந்திருந்தது. இப்போது இனிமேல் சாங்கோட ஃபுல் ஆல்பம் வீடியோ யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் அடுத்த படம் டியர் படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் பண்ணுறதா நேற்று அஃபிஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிளோட ப்ரோமோ இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஃபுல் சாங்ஸ் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டியர் படத்தோட ப்ரமோஷன்ஸ் டே பை டே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. படம் ஏப்ரல் 11 தியேட்டரில் ரம்ஜான் முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. நடிகர் விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலினி நடிப்பில் அடுத்த படம் ரோமியோ படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ரெஜன் மூவிஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகிருக்கு. நடிகர் ஜெயம் ரவியோட நடிப்பில் அடுத்த படம் ஜீனி படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருந்தது. இப்போது இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று இடி மின்னல் காதல். இந்த படம் அஃபிஷியலாக மார்ச் 29 ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு இந்த படத்துக்கு U/A சான்றிதழ் வழங்கியிருக்கிறதா அஃபிஷியல் சென்சார் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான படங்களை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் ரீசன்ட் இன்டர்வியூவில் வெளியிட்டிருக்காரு. இந்தியன் 2 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மற்றும் இந்தியன் 2 ரிலீஸ்க்கு அப்புறமா இந்தியன் 3 படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் எலெக்ஷன் ஒர்க்கில் இருக்காரு. அகலிக் படத்தில் நடிக்கிறதா இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பிரபாஸோட கல்கி படத்திலும் ஒரு சின்ன கேமியோ ரோலில் நடிக்கிறதா கமலஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு நடிகர் கமலஹாசனோட அப்கமிங்கான லைனப்ஸ்லாம் இதெல்லாம். நடிகர் ரஜினிகாந்தோட 171வது மூவி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அன்பறிவு ஸ்டண்ட்டில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துக்கும் அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. புஷ்பா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் சுகுமாரோட இயக்கத்தில் ராம்சரண் அவர்கள் அவருடைய 17வது மூவியில் மைத்ரி மூவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்க இருக்கிறதா இன்னைக்கு அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. சுகுமாரோட இயக்கத்தில் புஷ்பா பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போது அல்லு அர்ஜுன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. புஷ்பா 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறமா சுகுமாரோட இயக்கத்தில் ராம்சரண் அவர்கள் அவருடைய 17வது மூவியில் நடிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா இருக்காரு.